தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைத்திருக்கிறார். தென்னிலங்கையில இருந்து இந்த போராட்டத்தை வெள்ளவோணம் என்ற ஒரு விருப்பத்திலே இயங்குகின்ற கத்தோலிக்க மற்றது நொன்னார்சி ஃபாதர் மேர் இன்னும் ஒரு அரமணத்தியாலத்துல வந்து வேறுங்கள் என்று சொல்லி அவர்களை வெளியில் அனுப்பி தகவல் அனுப்பியிருந்த வந்து இந்த போய தினமண்டபடியா வந்து தங்களுக்கு வேலை இருக்கு, ஆகவே இன்றைக்கு சந்திக்கிறான்னு சொல்லி இதனை சிங்கள மக்களும் சிங்கள இன தலைவர்களும் பௌத்த முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா தையட்டி திஸ்ஸ விகாரையில் தான் நிற்கிறேன். இன்றைய தினம் போயா நாள் உங்களுக்கு தெரியும், தொடர் போராட்டங்கள் நடைபெறுகிறது. போயா நாளில் இந்த போராட்டங்கள் இனிமேல் வலுப்பெற்று இதற்கான போராட்டங்கள் அந்த இடத்துல நடைபெறுறதை நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அந்த வகையில் இந்த தையட்டி போராட்டத்துக்கு இன்றைய போயா நாளில் வந்து தமிழர்கள் மட்டுமில்லை சிங்கள தரப்பினரும் இந்த தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்து, அதாவது தையட்டி விகாரைக்கு எதிராக சிங்கள தரப்பினரும் இந்த போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான காணொலியாக தான் இது இருக்க போது, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் வளமை போல ஒவ்வொரு போயாண்டு இந்த தையட்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு இணைந்து இங்கே அந்த மக்களுக்கு வந்து நீதி நியாயத்தை கேட்டு இந்த போராட்டம் தொடருது. அந்த வகையில வந்து இந்த இந்தியன் போராட்டத்துல வந்து விசேஷம் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய தங்களுடைய பொதுமக்களுடைய பங்களிப்புக்கும் அப்பால் தென்னிலங்கையில இருந்து இந்த போராட்டத்தை வெள்ளவோணம் என்ற ஒரு விருப்பத்திலே இயங்குகின்ற ஃபாதர் மேர் கத்தோலிக்க மற்றது நொன்னார்சி ஃபாதர் மேர் கொழும்புல இருந்து வந்திருந்தவன். அவே பிரதானமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் கதைச்சு இங்க நடக்கிற உண்மை தன்மை அறிகிறதுக்கு முயற்சித்தவை. அந்த வகையில வந்து இப்போ இங்க பொதுமக்களுடைய கதையில அவர்களுடைய நிலப்பாட்டை அறிஞ்சதுக்கு பிறகு இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விஹாரை என்று சொல்ற அதுக்கு ஒரு பிக்கு சந்திக்கிறதுக்கு போயிருந்தவே. காலையில முதல் தடவை போன இடத்துல வந்து அவர் பூசைகள்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக வந்து அறிவிச்சு போலீசார் வந்து இன்னும் ஒரு அரமணத்தியாலத்துல வந்து வேறுங்கள் என்று சொல்லி அவர்களை வெளியில் அனுப்பினவர். அப்ப அந்த அந்த ஃபாதர் மேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் கிட்ட இருந்து போட்டு போலீஸோ வேறு எதிரும் வந்து அவங்களை அடைக்காத இடத்துல வந்து தாங்களாகவே திரும்பி உள்ள போறதுக்கு முயற்சித்தவர். அப்பொழுதோ பிக்கு அவர்களுக்கு தகவல் அனுப்பியிருந்தவர் இந்த போய தினமண்டபடியா வந்து தங்களுக்கு வேலை இருக்கு, ஆகவே இன்றைக்கு சந்திக்கிறான்னு சொல்லி திரும்பியவர். அப்ப அந்த ஃபாதர் மேரும் இங்க இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து கொஞ்ச நேரம் இருந்து போட்டு அவர்கள் கோஷம் எழுப்பி இந்த போராட்டத்தை வந்து வெற்றி பெற செய்யறதுக்குரிய தங்கள ஆதரவையும் வெளிப்படுத்தி அவர்கள் சென்று இன்று பூரணை தினம் தையிட்டியிலே நாங்கள் அனைவரும் கூடியிருக்கின்றோம். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடு காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டும் முகமாக இன்றும் தையிட்டியிலே
இந்த ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று காலையிலே தென்னிலங்கையில் இருந்து அருட்தந்தையர்களும் சிங்கள சகோதரர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் இங்கே வருகை தந்து இதனுடைய கள நிலைமையை ஆராய்ந்து சென்றிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சூழலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விதத்திலே இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டடம் என்பது முற்றுமுழுதாக அகற்றப்பட வேண்டும். மக்களுடைய காணிகள் அவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஒரு முயற்சியாகத்தான் ராஜபக்ஷ அரசு தன்னுடைய அதிகாரத்தை இராணுவ பலத்தை காட்டும் முகமாக முப்படைகளுடைய பிரதானி சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், சட்டவிரோத கட்டிடம்தான் இங்கே மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து கட்டப்பட்ட ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பினுடைய ஒரு அடாவடியினுடைய அடையாளமாக சின்னமாகத்தான் இது காணப்படுகிறது. ஆக இந்த விடயத்தை சிங்கள சமூகத்திலே இருக்கக்கூடிய நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பௌத்த மத பீடங்கள் என்று சொல்லப்படுகின்ற கண்டி அஸ்கிரிய, மல்வத்த மற்றும் அனுராதபுர ஸ்ரீ மகாபோதி பீடங்களைச் சேர்ந்த மகாநாயக்க தேரர்களாக இருக்கட்டும், இதை இன்று வரை அவர்கள் இது சம்பந்தமாக எந்தவித ஒரு நடவடிக்கையையும் எடுக்காமல் இருப்பது அவர்களும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை இங்கே திணிப்பதை, தமிழர்களை அடக்கி ஒடுக்கி இன அழிப்பு செய்வதைத்தான் எடுத்து காட்டி நிற்கின்றது. 2009க்கு பிற்பாடு எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இன்று அவர்கள் சைவ ஆலயங்கள் மீது புத்தர் சிலைகளை வைப்பதும் பௌத்த விகாரைகளை நிறுவுவதும் என்பது தங்களுக்கான ஒரு உத்தியாக காணியை அபகரிக்கின்ற, எங்களுடைய தாயகத்தை, எங்களுடைய இந்த பூர்வீக நிலங்களை கூறு போடுகின்ற, அபகரிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது. அந்த விதத்திலே அயல் நாடாகிய பிராந்திய வல்லரசாகிய இந்தியா இந்து மதத்துக்குள்ளேதான் பௌத்தம் ஒரு பிரிவு என்று சொல்லி இந்துவும் பௌத்தமும் ஒன்று என்கின்ற ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறதோ என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதனை சாதகமாக பயன்படுத்தி ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தன்னுடைய தமிழ் இன அழிப்பையும் ஆக்கிரமிப்புகளையும் மிக சர்வசாதாரணமாக எந்தவித ஒரு மனக்கிலேசமும் இல்லாமல், எந்தவித ஒரு அச்சமும் நீதிக்கு எதிரான தன்மையும் இல்லாமல் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதனை சிங்கள மக்களும் சிங்கள இன தலைவர்களும் பௌத்த பீடங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதற்குரிய விலையை அவர்கள் அனைவரும் கொடுத்தே ஆக வேண்டும். காலம் அதற்குரிய பதிலை சொல்லும். அடுத்த கட்டமாக சர்வதேச ரீதியிலே இந்த விடயம் அனைத்து தரப்புகளுக்கு தெரிந்திருந்தாலும், எங்களுடைய இந்த போராட்டங்களை சர்வதேசம் அறிந்திருந்தாலும், எங்களுடைய மக்களுடைய எழுச்சி எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் சர்வதேசமாக இருந்தால் என்ன, பிராந்திய வல்லரசுகளாக இருந்தால் என்ன, தென்னிலங்கை சிங்கள பௌத்த பேரினவாதமாக இருந்தால் என்ன, எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் கேட்கின்ற, செவிமடுக்கின்ற நிலைமை வரும். இதனை எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டிடம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு களமாக எங்களுடைய தமிழின விடுதலை போராட்டத்துக்கு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவரும் ஒவ்வொரு மாதத்திலும் பூரணை தினத்திலே இங்கே முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்திலே பெரும் எழுச்சியாக கலந்து கொள்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க முடியும். அது மட்டுமல்ல, இப்படியான போராட்டங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதன் ஊடாகத்தான் இன்று இந்த மண்ணிலே தமிழர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்திலே வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சர்வதேசமும் பிரித்தானியா நால்வரை தடை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பொதுசன வாக்கெடுப்புக்கான கோரிக்கையை
தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைத்திருக்கிறார். இப்படி ஈழத்தமிழர் விவகாரத்தை சர்வதேச மயப்படுத்தி சர்வதேச ரீதியிலே எங்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு அடைய வேண்டும் என்பதற்கான ஒவ்வொரு முயற்சிகள் ஆங்காங்கு மெல்ல மெல்ல தளிர் விடுகின்றன. தமிழர் என்று சொல்லடா, ஆயுதங்களுக்கு மந்திரம் தான் புத்தருக்கு, மந்திரம் தான் புத்தருக்கு, மந்திரம் தான் புத்தருக்கு, சட்டவிரோத வேலைக்கு, சட்டவிரோத வேலைக்கு, சட்டவிரோத வேலைக்கு